மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு ஒரு அருமையான ஒரு பிரசங்க வாக்கியத்தை முன்னுரைக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கவலை ஒரு தேவ பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் அழகாய் தமது பிரசங்கத்தை காண்பிக்கிறார். நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள், அன்றன்றைக்குரிய பாடு அன்றன்றைக்கு போதும் என்ற வார்த்தையை பிரசங்கித்தார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் உள்ளத்தில் வைத்த வார்த்தை பரலோக பிள்ளைகளும் பூமிக்குரிய கவலைகளும். ஆண்டவர் தமது ஜனங்களை பார்த்து, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆதலால் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். இந்த காலையிலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் அதுதான். பரலோக பிள்ளைகளும் பூமிக்குரிய கவலைகளும். The worldly worries and the heavenly children என்ற தலைப்பின் கீழே உங்களோடு சில காரியங்களை முன்வைக்க விரும்புகிறேன். நமது வாழ்விலே பூமிக்குரிய காரியத்திலே கவலையை நம்ம விட்டு பிரிப்பது ரொம்ப கடினம். பாருங்கள், காலையில் எழுந்த முதல் இரவு படுக்கும் வரை ஏதோ ஒன்றை குறித்து நம்ம கவலைப்படுறோம். சகோதரிமார்கள் காலையில் எந்திரிச்சோன்னே இன்னைக்கு என்ன சமைக்கிறது ஒரு கவலை வரும் பாருங்க. அவங்க மண்டையை உடைச்சு ஒரு தீர்மானம் பண்ணி அன்னைக்கு மெனு போறதுக்குள்ளேயே அவங்க படுற பாடு சோத்திரம் கர்த்தரே அறிவார். இன்னைக்கு என்ன சமைக்கலாம், காலையில டிஃபன் என்ன, மதிய லஞ்ச் என்ன, நைட் டின்னர் என்ன, ஒரு தீர்மானம் பண்றதுக்கே சோத்திரம் ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கிறது போல இருக்கும். இது மாதிரி பல காரியங்கள் உண்டு. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு விதமான கவலை, வாலிபர்களுக்கு ஒரு விதமான கவலை, சகோதரர்களுக்கு புருஷர்களுக்கு ஒரு விதமான கவலை, மனைவிமார்களுக்கு ஒரு விதமான கவலை. இப்படி கவலை என்பது பிரிக்க முடியாத காரியமா இருக்கிறது. ஏதோ ஒன்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சிலர் எதிர்காலத்தை குறித்து கவலை, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. படிப்பை குறித்து சிலருக்கு கவலை, எதிர்கால வாழ்க்கையை குறித்து சிலருக்கு கவலை, சிலர் பொருளாதார காரியங்களை குறித்து கவலை, சிலருக்கு சரீர பிரகாரமான பலவீனங்களை எண்ணி, ஐயோ நான் எப்படி வாழப் போகிறேன், இந்த வியாதி, இந்த பலவீனங்கள், இந்த கஷ்டங்களில் நான் எப்படி தப்பி வரப்போகிறேன் என்ற கவலை, சிலருக்கு கடன் வாரங்கள், இப்படி பல வாரங்கள், வேலை ஸ்தலங்கள், தொழில் காரியங்கள், பல காரியங்களை குறித்து பூமிக்குரிய கவலைகள் பெருகி இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் ஒரு பரலோக தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. முதலாவது ஒரு காரியம், கவலையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, கவலைகளை ஒரு பரலோக தேவ பிள்ளைகள் எப்படி பார்க்க வேண்டும், கவலையை குறித்து வேதம் சொல்வது என்ன. ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கவனியுங்கள். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. கவலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? பக்கத்துல சொல்லுங்க, கவலை தேவையற்றது. சொல்லுங்க, கவலை என்னங்கிறது தேவையற்றது. ஆண்டவர் இயேசு சொல்றார், நீ கவலைப்படுறதுனால உன் சரீர அளவை ஒரு முழத்தை எவன் கூட்டுவான்? கவலைப்படுறதுனால ஒண்ணு நடக்க போறது அல்ல, கவலைப்படுறதுனால ஒண்ணு நிறைவேறாது, கவலைப்படுறதுனால சாதிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள், கவலை தேவையற்றது. ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வேத வசனத்தின் அடிப்படையிலே கவலை எப்படி பார்க்க வேண்டும்? கவலை தேவையில்லாதது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், இல்லை நான் சொன்ன போல வாழ்க்கையின் கவலை, படிப்பின் கவலை, எதிர்கால கவலை, வேலையின் கவலை, இப்படி எவ்வித கவலைகளானாலும் வேதம் சொல்கிறது, நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒன்றையும் கூட்டவும் முடியாது, ஒன்றையும் குறைக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவன் கவலைப்படுகிறதினால் தன் சரீர அளவை எவன் ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். மகனே, மகனே, நீ கவலைப்பட்டு சாதிச்சது என்ன? உன் குடும்பத்தை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட்டு சாதித்தது என்ன? வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? கவலை தேவையற்றது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த கவலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கவனியுங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை அவனை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தில் காணப்படுகிற கவலை
அந்த இருதயத்தை என்ன பண்ணுமா? ஒடுக்குமா. இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, கவலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? கவலை நமது வாழ்வை பாதிக்கும், நமது சரீரத்தை பாதிக்கும், நமது எதிர்காலத்தை பாதிக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் அந்த இருதயத்தை ஒடுக்குகிறதாய் காணப்படுகிறது. இந்த கவலை நமது வாழ்விலே பல தீங்குகளை உண்டாக்கும். அநேக டாக்டர்ஸ் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு ஏன் நிறைய பேருக்கு பிரஷர், நிறைய பேருக்கு சுகர், நிறைய பேருக்கு நிறைய போராட்டம், விளைநிலங்கள், சரீர வியாதிகள். அவங்க சொல்ற சிம்பிள் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுங்களா? சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. அதுதானே முடியல. சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. எப்படி முடியும்? இவரை கட்டிக்கிட்டு நாம் படுற பாடு, இல்ல இவளை கட்டிக்கிட்டு நாம் படுற பாடு, ஐயோ நான் பிள்ளைன்னு பெற்றேனே அதை வச்சுக்கிட்டு நாம் படுற பாடு என்று புலம்புகிற கூட்டம் தான் பெருகி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு தேவ பிள்ளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த கவலை நமது வாழ்வை பாதிக்கிறது, நமது சரீரத்தை பாதிக்கிறது. நமக்கு அது ஒடுக்குகிறதா, நம்முடைய இருதயங்களை ஒடுக்குகிறதா இருக்கிறது. அது நமக்கு ஒரு தீங்காய் காணப்படுகிறது. அது மட்டும் அல்ல, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், பரலோக பிள்ளைகள், பூமிக்குரியவைகளுக்காக நீங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் பலன் தர முடியாது. லூக்கா எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், அந்த வார்த்தை நல்லா அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோக பிள்ளைதான், வசனத்தை கேட்டவர்கள் தான். ஆனால் உலக கவலை அதிகம் இருந்ததால் அந்த வசனத்தின் பலன் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. அவர்கள் பலன் கொடாமல் போகிறார்கள். 30 இல்லை, 60 இல்லை, 100 இல்லை. அவர்கள் வாழ்வு கவலைகள் அதிகம் இருப்பதால், உலக பிரகாரமான கவலைகள் பெருகி இருப்பதால் தேவ ராஜ்யத்துக்கு அவர்கள் பலன் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? முள்ளுள்ள இடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கவலைப்படுகிற விசுவாசிகள் யார்? முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க கவலைப்படுற விசுவாசியா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படுகிற விசுவாசியா இருந்தா நீங்க எங்க நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள்? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் உலக கவலை அவர்களுக்கு அதிகம் இருப்பதால் அவர்கள் பலன் கொடாமல் போகிறார்கள். அன்பானவர்களே, அப்படி என்றால் வேதம் என்ன சொல்கிறது? கவலையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? கவலை முதலாவது தேவையற்றது. இரண்டாவது, கவலை நம்மை பாதிக்கும், நமது சரீர பிரகாரமான பாதிப்பை தரும், ஆவிக்குரிய நிலைமையிலும் பாதிப்பை தரும், நம்மை அது பலன் கொடுக்க விடாது. ஆதலால் நீங்களும் நானும் கவலை இல்லாமல் வாழ வேண்டும். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாம் சரிதான் பாஸ்டர், கவலை தேவையில்லாதுன்னு தெரியுது, கவலை என்னை பாதிக்குதுன்னு தெரியுது, இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். கவலையிலிருந்து விடுபடுவது எப்படி? அன்பானவர்களே, தினந்தோறும் சில கவலைகள் நமது வாழ்வில் பெருகி இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் கவலைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த கவலையிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம்? அதற்கும் ஆண்டவர் நமக்கு பல வேத வசனங்களை சொல்லி இருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை கவனியுங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் கவலையிலிருந்து எப்படி விடுபடுவது, எப்படி வெளியே வருவது என்றால் ஆண்டவர் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அன்பானவர்களே, பரலோகத்தின் பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படுகிற எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எதிர்காலம் என்ன, வாழ்க்கை என்ன, பணம் எங்கே, சுகம் எங்கே, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு என்ன தேவை என்று என் தேவன் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் சொன்னீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு என்ன தேவை என்று என் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால நான் கவலைப்பட தேவையில்லை. சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர்
ஆதரிப்பார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் கவலையிலிருந்து எப்படி விடுபடுவது? எனக்கு இன்னது தேவை என்பதை என் தகப்பன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு பணம் தேவையா? இன்னைக்கு எனக்கு ஒரு வருமானம் தேவையா? இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை வேண்டுமா? இன்று என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் தேவையா? என் தேவன் அறிந்திருக்கிறார். என் தகப்பன் அறிந்திருக்கிறார். என் தேவன் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப முதல் காரியம், எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், என் தகப்பனுக்கு எல்லாம் தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும், ஆதலால் நாம் கவலைப்பட வேண்டாம் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நாம் எப்படி கவலையிலிருந்து வெளியே வரலாம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நீங்க கவலையிலிருந்து எப்படி வெளியே வருவது, எப்படி விடுபடுவது? இரண்டாவது வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறார், அவர் உங்களை விசாரிக்க வல்லவராய் இருக்கிறார், ஆதலால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கவலைய சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆமென். உங்களுக்கு ஒருத்தர் இருக்கும்போது எதுக்கு நீங்க கவலைப்படணும்? சோத்திரம். சிலருக்கு பாருங்க, எப்படினாலும் அந்த கவலை ஒட்டிக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த பிரசங்கம் முடிச்சு போகும்போது என்ன பண்ணிடும்? போகும்போதே ஐயோ என்ன பண்ண போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி கவலை ஒட்டும். ஆனா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் மேலே என் பாரத்தை வைத்து விட்டேன், அவர் என் பாரங்களை கவலைகளை நீக்கி விட்டு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த காலை நேரத்தில் நான் தாழ்மையா சொல்லுவேன், உங்க பாரங்களை மீண்டும் தூக்கி கொண்டு போகாதிருங்கள், உங்கள் கவலைகளை மீண்டும் தூக்கி கொண்டு போகாதிருங்கள், தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் கவலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் இனி கவலைப்பட மாட்டேன், என் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விட்டேன்? அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாருங்கள், நாம் எப்படி கவலையிலிருந்து வெளியே வருவது, விடுபடுவது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டிலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கவலையிலிருந்து எப்படி வெளியே வருவது? ரொம்ப சிம்பிள். அன்பானவர்களே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம். பக்கத்துல வசனம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம், ஜெபம் பண்ணா போதும். அல்லேலூயா. இன்னொரு சொல்றேன் பாருங்க, ஜெபிக்காதவங்க கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. யாரு கவலைப்பட்டுட்டே இருப்பா? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கவலைப்படுறவங்களா கவலைப்படாதவங்களா? ஜெபிச்சா உங்களுக்கு என்ன இருக்காது? அல்லேலூயா. ஜெபிக்கிற விசுவாசிக்கு என்ன இருக்காது? கவலை இருக்காது. அல்லேலூயா. அதே மாதிரி ஜெபிக்காத விசுவாசிக்கு என்ன இருக்கும்? நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. பாருங்க, வேதம் சொல்கிறீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கவலையிலிருந்து எப்படி வெளியே வருவது பார்த்தோம். தேவன் அறிவார் என்று நாம் தைரியமாய் முன் செல்ல வேண்டும். அதோடு கூட கவலைகளை அவர் மேல் வைத்து விட வேண்டும். மூன்றாவது, ஜெபிக்க வேண்டும். நான்காவது ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும். ஆமென்.
ஹalleluya. இயேசு இப்பொழுது மரிக்க போகிறார். சீசர்களை விட்டு செல்ல போகிறார். எல்லாம் பயந்துட்டான். ஆகா, 3 வருஷம் நல்ல கூட இருந்தார், சாப்பாடு கொடுத்தார், அற்புதம் பார்த்தோம், அதிசயம் பார்த்தோம். இப்ப யாரு காலி? நம்ம குரு இல்ல, எஜமான் இல்ல, நமது போதகர் இல்ல, என்ன செய்ய போறோம்? கலக்கம். ஆனா இயேசு சொல்றார் பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. என்னப்பா என்ன ஆண்டவரே பண்றது? கவலைப்படக்கூடாதுன்னா சிம்பிள், விசுவாசமா இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. என்ன நடக்கும் நாளைக்கு? கர்த்தர் பார்த்துக்குவார், விசுவாசமா இருங்க. எதிர்காலம் என்ன? கர்த்தர் பார்த்துக்குவார், விசுவாசமா இருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்கள், பக்தர் அழகாய் சொல்லுகிறார், நத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் முதலெற்று போனாலும், எல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என்ன காரணம்? விசுவாசம். என் தேவன் எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குமானால் நாம் கவலையில் இருந்து வெளியே வரவும், நம் கவலையில் இருந்து விடுபடவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. இந்த 4 காரியங்களை உங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்தி பாருங்கள். உங்களை கவலை அணுகாதபடி கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. முதல் காரியம் என்ன? எனக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். இரண்டாவது காரியம் என்ன? என் கவலைகளை நான் கர்த்தர் மேல் வைத்து விட்டேன். மூன்றாவது காரியம் என்ன? கவலைகளை ஜெபமாய் மாற்றி விடுங்கள், புலம்பல்களை ஜெபமாய் மாற்றி விடுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான்காவது காரியம் என்ன? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், கவலைப்படாமல் விசுவாசமா இருங்கள். கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், இவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் கவலை தான் நம்மளை ஜெயிப்பது போல இருக்கும். நீங்க உலக கவலையை ஜெயிக்க வேண்டுமானால் கடைசி ஒரு காரியம், நாம் கவலை குறித்து அறிந்தால் மட்டும் போதாது, கவலையிலிருந்து வெளியே வந்தால் மட்டும் போதாது. அந்த கவலைகளை ஜெயித்து வாழ வேண்டும் என்றால் சில காரியங்களை உங்கள் முன் வைக்கிறேன். உலக கவலையை ஜெயிப்பது எப்படி? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41 42 வசனங்களை கவனியுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 42 வசனம். இயேசு மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது கவலை என்ன என்பதை பார்த்தோம். இரண்டாவது கவலையிலிருந்து விடுபடுவது எப்படி என்று பார்த்தோம். இப்ப நம்ம கவலையை ஜெயிப்பது எப்படி என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, கவலையை ஜெயிக்கணுமா? ஆமென் சொல்றீங்களா? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? நான் வாசித்த வேத பகுதியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஒரு வீட்டுக்குள் ஆண்டவர் இயேசு வருகிறார். தமது சீசர்கள் கண்டிப்பா இயேசுவோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் வந்திருப்பாங்க. குறைந்தது ஒரு 50 பேராவது வந்திருக்க கூடும். அந்த வீட்டுக்கு வந்த உடனே எப்படி நீங்கள் ஒரு ஊழியர் வந்தால் உபசரிக்கிறீர்களோ கவனிக்கிறீர்களோ, அந்த வீட்டில் இருந்த 2 சகோதரிகள், மூத்தவள் மார்த்தாள், இளையவள் மரியாள். மார்த்தாள் ரொம்ப பொறுப்போடு இயேசுவையும் அவருடைய சீசரையும் அவரோடு வந்தவர்களையும் கவனிக்க அநேக காரியங்களை செய்கிறார். ஒருவேளை அந்த சகோதரி ஒரு டீ போட்டிருக்கலாம், இல்ல ஒரு சாப்பாடு செஞ்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியங்களை அவள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு ரொம்ப பாரப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் பாருங்க, இயேசு பண்ணுகிற பிரசங்கத்தை கேட்கும்படி அவள் பாடத்தில் உட்கார்ந்து விட்டாள். ஒரு கட்டத்துல மார்த்தாளுக்கு பயங்கர கவலை பாருங்க, ஒரு டென்ஷன் ஆகிருச்சு. கவலை செய்யல பாதிப்பு பாருங்க, டென்ஷன் ஆகிரும். நம்ம ரொம்ப கவலைப்பட்ட என்ன வரும்? டென்ஷன் வரும். டென்ஷன் ஆகி என்ன பண்றா? இயேசு கிட்ட போய், ஆண்டவரே நான் மட்டும் கஷ்டப்படுறேன், என் சகோதரி வந்து எனக்கு உதவி செய்யலாம்ல, நான் மட்டும் கஷ்டப்படுறது குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு இயேசு கூட ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. அப்ப இயேசு சிரிச்சுக்கிட்டே மார்த்தாளை பார்த்து சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. சொல்லுங்க எல்லாரும், தேவையானது ஒன்றே. மரியா
தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசித்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கவலையிலிருந்து எப்படி வெளியே வருவது? என்னதான் நான் விசுவாசிச்சாலும், என்னதான் நான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் கர்த்தர் எனக்கு நடத்துவார் நம்பினாலும் நான் எப்படி வெளியே வருவது என்று கேட்பீர்கள் என்றால், தாழ்மையா நான் சொல்றேன், கவலையை விட்டுவிட்டு உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். கவலையை நினைச்சு உட்காராம, பாரங்களை நினைச்சு உட்காராம, அது சரியில்லை இது சரியில்லை, எனக்கு வேலை சரியில்லை, என் படிப்பு சரியில்லை, பிள்ளை சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, என் வேலை ஸ்தலத்துல மேனேஜர் சரியில்லை, அவன் அந்த விசுவாசி சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, எதிர்த்து வீட்டுக்காரன் சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, அப்படி என்ற கவலைப்படாமல் தேவையானதை நோக்கி ஓடுங்க. முதலாவது செய்ய வேண்டியது செய்யுங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த கடமைகளையும் பொறுப்புகளையும் உற்சாகமா செயல்படுத்துங்க. உங்கள் கவலைகள் தானாய் மாறி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆத்மா ரொம்ப கவலைப்படும் போது ஆண்டவர் இயேசு சொல்றார், எதுக்கு பண்ணி இவ்வளவு கவலைப்படுற? தேவையானது செய்யு. தேவையானது ஒன்று. மரியாள் பாரு, எதை நினைச்சு கவலைப்படல, தேவையானதை பிடித்துக் கொண்டார். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஏன் இவ்வளவு காரியத்தை குறித்து நீ கவலைப்படுற? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடு. முதலாவது என்ன? அதை நோக்கி பார். ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, 90% கவலைப்பட்டுட்டு 10% தான் நம்ம வாழ்க்கைக்கு செயல்படுறோம். கொஞ்சம் எங்களுக்கு உள்டாவ மாத்திட்டு கவலைப்படுறத ரொம்ப குறைச்சிட்டு நம்ம வாழ்க்கையின் கடமைகள், செய்ய வேண்டிய பொறுப்புகள், செய்ய வேண்டிய காரியங்கள், தேவையானது முதலாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருங்கள். கவலைகளை காட்டிலும் நீங்கள் ஜெயமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. I don't worry about anything. நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து இனிமேல் நடக்க மாட்டேன், கவலைப்பட போறது இல்லை. அல்லேலூயா. எது தேவையோ அதை செய்ய போறேன், எது முக்கியமோ அதுக்கு கவனம் செலுத்த போறேன். உங்களுக்கு கவலை முக்கியம்னா உட்கார்ந்து கவலைப்படுங்க, ரூம் போட்டு கவலைப்படுங்க, நோட்டு பேனெல்லாம் எடுத்து எல்லா கவலையும் எழுதி வச்சு அழுது ஒப்பாரி வச்சு பக்கத்துல இருக்க ஆளையும் கூப்பிட்டு உட்காந்து அழுங்க, ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு உட்காந்து அழுங்க, எதிர்த்து வீட்டுக்காரனையும் கூப்பிட்டு உட்காந்து என்ன பண்ணுங்க, நல்லா அழுங்க, அவங்களையும் அழ வைங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருங்க. இல்ல பாஸ்டர், எனக்கு அது முக்கியம் இல்லை, என் படிப்பு முக்கியம், என் வேலை முக்கியம், என் குடும்பம் முக்கியம், என் பிள்ளை முக்கியம், என் எதிர்காலம் முக்கியம் நினைச்சா அந்த கவலை நோட்டை கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க, வேலையில கவனம் செலுத்துங்க, குடும்பத்துல கவனம் செலுத்துங்க, எதிர்காலத்துல கவனம் செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் கவலைகளை உங்கள் வாழ்வை விட்டு அப்புறப்படுத்த வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உலக கவலையை ஜெயிப்பது எப்படி? கவலையை மறந்து நமது கடமைகளை நிறைவேற்றுவோம், தேவையானதை பார்ப்போம், முதலாவதை பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு காரியம், உலக கவலையை ஜெயிப்பது எப்படி? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் கவலைப்படாதீங்க பிரசங்கம் பண்ண பாஸ்டர், இப்ப நான் சொல்ல போறேன் கவலைப்படுங்க, நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவு பெரிய அடையாளங்கள், அற்புதங்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால், அதை குறித்து கவலைப்படாம இருந்தோம்னா எப்படி தண்டனைக்கு தப்பிக்கொள்ளுவோம்? அப்படி என்றால் வேதம் என்ன சொல்கிறது? உலக கவலையை ஜெயிக்க வேண்டும் என்றால் உலக கவலையை மறந்து உன்னத காரியத்துக்காக கவலைப்படுங்கள். எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டீங்க? அல்லேலூயா. உலகத்துக்காக சும்மா கவலைப்பட்டு இருக்க வேணாம். என்ன சாப்பிடுறது, என்ன உடுத்துறது, என்ன சம்பாதிக்கிறது, என்ன செய்கிறது, அது என்ன இது என்ன, அப்படி கவலைப்படாம நான் எப்படி பரலோகம் போறது, நான் எப்படி ரட்சிக்கப்படுறது, நான் எப்படி ஜெபம் பண்றது, நான் எப்படி ஊழியம் செய்யறது, நான் எப்படி கர்த்தருக்காக வாழ்றது,
நான் எப்படி பரிசுத்தமா வாழ்றது என்று பரத்து காரியத்துக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் இந்த உலக காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாய் மாறிவிடும். இந்த உலக காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அற்பமாய் மாறிவிடும். இந்த உலக போராட்டங்கள், உலக பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வாழ்வில் பெரிதாகவே தோன்றாது. ரட்சிப்புக்காக கவலைப்படுங்கள், கர்த்தருக்குரிய காரியத்துக்காக கவலைப்படுங்கள். நான் இன்றைக்கு ஜெபிக்கவில்லையே, நான் இன்றைக்கு வேதம் வாசிக்கவில்லையே, எனது பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டுமே, நான் கர்த்தருக்கு என்று உண்மையாய் வாழ வேண்டுமே என்ற கர்த்தருக்கேற்ற, நித்தியத்துக்கேற்ற, பரலோகத்துக்கேற்ற கவலை நமக்கு இருக்குமானால் உலக கவலைகள் நம்மை ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆண்டவர் உங்களை ரட்சித்தது பெரிதான கிருபை. அன்பானவர்களே, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிடித்தது ஒரு பெரிதான கிருபை. எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பொல்லாத வழிகளில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வேலை ஸ்தலங்களில் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் படிக்கிற பள்ளிகளில் கல்லூரிகளில் சிந்தித்து பாருங்கள், நாம் இருக்கிற வசிக்கிற பகுதிகளில் சிந்தித்து பாருங்கள். எத்தனை பொல்லாப்புகள், தீங்குகள், பாவங்கள் என்று பெருக்கெடுத்து ஓடுகிறது. அனுதினம் உலக மனிதர்கள் பாவத்தின் வழியில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் ரட்சித்து இயேசுவை அறிகிற அறிவை தந்து ஞானஸ்தானம் எடுத்து சபையில் இருந்து தேவனை துதிக்கிற ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். ஆனபடியால் உலக கவலையை கொஞ்சம் மறந்து ஒதுக்கி கர்த்தருக்காக, நித்தியத்திற்காக, பரலோக ராஜ்யத்துக்காக, ரட்சிப்புக்காக நாம் கவலைப்பட்டு அதன் மேல் கவனம் செலுத்தி வாழ்வோம் என்றால் உலக கவலைகள், உலகத்தின் பாடுகள், உலகத்தின் போராட்டங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு பாடல் வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. எத்தனை உண்மையா சொன்னீங்க? இந்த வரிகளை பாடும்போது நான் தாழ்மையா சொல்றேன், இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெரிய கவலையா தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே கவலை அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். எப்படியாயிலும் ஒரு நாள் இயேசுவை சந்திக்க காத்திருக்கிறேன், நித்திய வீட்டுக்குள் செல்ல காத்திருக்கிறேன். ஆனபடியா இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற போராட்டமோ, பிரச்சனைகளோ, பொருளாதார கஷ்டங்களோ, கண்ணீரோ, கவலையோ ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கவலைப்பட்டு உட்கார்ந்ததாய் சரித்திரம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலும் ஒரு நாள் கவலைப்பட்டு உட்கார்ந்துடாதீங்க. உங்களை தேவன் உலக கவலையில் இருந்து ஜெயமெடுக்க முன் குறித்திருக்கிறார். நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பரலோக பிள்ளைகள் பூமிக்குரிய காரியத்தை கண்டு ஒரு நாளும் கலங்காதபடி முன் செல்ல கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உலக கவலைகளை மறந்து உன்னத காரியத்தை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?